சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா சிவகங்கை மன்னர்பள்ளி வளாகத்தில் அந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. பள்ளி கல்வித்துறை, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் இணைந்து நடத்தும் இந்த திருவிழா கடந்த 21ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. மன்னர்பள்ளி வளாகத்தில் தனியாக அமைக்கப்பட்ட அரங்கில் தினமும் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை பள்ளி, கல்லூரி மாணவிகள், கலைக்குழுக்கள், நடன பள்ளிகள் சார்பில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அந்த வகையில் கடந்த 22ஆம் தேதியன்று வழக்கம் போல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது நடன கலைஞரும் நடன ஆசிரியருமான சிவகங்கை அகிலாண்டபுரத்தைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணன் என்பவர் மேடையில் நடனமாடிக் கொண்டிருந்தார். அப்போது கீழே இருந்த பார்வையாளர்கள் உற்சாக குரல் எழுப்பி ஆரவாரம் செய்தனர். ஆனால் அந்த மகிழ்ச்சிகளும் ஆரவாரங்களும் சில நொடிகள் கூட நீளவில்லை. 53 வயதான ராஜேஷ் கண்ணன் மேடையில் நடனமாடிவிட்டு அங்கிருந்து கீழே இறங்க முயன்றார். அந்த நேரத்தில் படிகளுக்கு அருகே சென்ற ராஜேஷ் கண்ணனுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்த சில நொடிகளில் தன்னிலை மறந்த அவர் அந்த மேடையிலேயே சரிந்து விழுந்தார். இதை பார்த்து பதறிப்போன பொதுமக்கள் உடனடியாக ஓடிச் சென்று ராஜேஷ் கண்ணனை எழுப்ப முயன்றனர். ஆனால் அவர் சுயநினைவை இழந்ததால் ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ராஜேஷ் கண்ணன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த உடனிருந்தவர்கள் ராஜேஷ் கண்ணனின் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறினர். இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சிவகங்கை நகர் போலீசார் திடீர் மாரடைப்புக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சமீப காலமாக மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டாடும் வேளைகளில் மாரடைப்பால் மரணமடையும் நிகழ்வுகள் அதிகரித்திருப்பது சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.